உங்களுடைய எண்ணம் சொல் செயல் சைலன்ஸா இருக்கணும், பவித்திரமா இருக்கணும். எண்ணம் சொல் செயல் பவித்திரமா இருக்கும்போது அமைதி, மனசு அமைதியா இருக்கும். எண்ணங்கள் அப்பவித்திரமான எண்ணங்கள் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வார்த்தைகள் அப்பவித்திரம் வந்துருச்சு அப்படின்னா மனசுல நிம்மதி இருக்காது. இப்போ மனசுல நிம்மதி வேணும்னா எண்ணம் சொல் செயல்ல தூய்மை இருக்க வேண்டும். எண்ணம் சொல் செயல்ல தூய்மை இருக்கும் பொழுது அவசியம் எண்ணம் சொல் செயல் அமைதி அடையும். அப்ப உங்களுடைய திருஷ்டி பட்ட உடனே மற்றவங்களோட திருஷ்டி மாறும். உங்களோட விருத்தியின் மூலமாக மற்றவர்களுடைய விருத்தியை பரிவர்த்தனை செய்யலாம். ஒரு இடத்துல இருந்துட்டே வாயு மண்டலத்தை கிளீன் பண்ணலாம். நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிற இடத்துல பாசிட்டிவ் வைப்ரேஷனை பரப்பலாம். நீங்க இருக்கிறது பாரத நாட்டுல பிரச்சனை, யாருக்கும் மனசுல டென்ஷனா இருக்காங்க, பிரச்சனையில இருக்காங்க, துக்கத்துல இருக்காங்க வெளிநாட்டுல, நீங்க அப்படியே அவங்கள எமர்ஜ் பண்ணி அவங்களோட மனசை சாந்தப்படுத்த முடியும். இருக்கிற இடத்துல இருந்து என்ன பண்ண முடியும், ஹெல்ப் பண்ண முடியும். இதெல்லாம் எப்ப நடக்கும், எண்ணம் சொல் செயல் தூய்மையாக இருக்கணும். அப்ப அந்த உண்மையான சாந்தி கிடைக்கும். அடுத்த செகண்ட் இது எல்லாமே நீங்க செய்யலாம். திருஷ்டியை மாத்தலாம், விருத்தியை மாத்தலாம், வாயு மண்டலத்தையே மாத்தலாம். அவ்வளவு பவர் உங்களுக்கு இருக்கு. அச்சா, உங்க பவரை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறாரு. ஆஞ்சநேயர் மறந்துட்டாரு, கடலை எப்படி கடக்குதுன்னு தெரியல. அப்ப ஜாம்பவான் ஞாபகப்படுத்தினாரு, உன்னால முடியும், நீ செய்வ. அது மாதிரி நம்ம ஜாம்பவான் சிவபாபா, உங்களால முடியும், உங்களுக்கு இருக்கு இந்த பவர். நீங்க நினைச்சா விருத்தியை மாத்தலாம், திருஷ்டியை மாத்தலாம், உலகத்தையே மாத்தலாம். அவ்வளவு பவர் உங்களுக்கு இருக்கு. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க தனி டைரியில. அவர் சொல்ற முக்கியமான விஷயத்த, என்னைக்கோ ஒரு நாள் தான் அப்படிலாம் பேசுவாரு, அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை அடிக்கடி படிங்க. இதுல ஜாம்பவான் பேசுற வார்த்தைகள். நல்லது. ஓம் சாந்தி.